ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சிறுபருப்புல ஒரு துவையல் பார்க்கலாம். துவையலும் புளி சாதம் தொக்கு பார்க்கலாம். சிறுபருப்புல துவையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். வறுத்துக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் நல்லா வாசனை வர அளவுக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மிளகா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சாலும் துவையல் நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிடலாம். அது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அது கூட தேங்காயெல்லாம் சேர்த்து அரைக்கலாம். இப்போ புளி சாதத்துக்கு வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சம் வேர்க்கடலை, தனியா, உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வறுத்து செய்யுங்க, நல்லா இருக்கும் புளி சாதத்துக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் மிளகா போட்டுக்கலாம். ஒரு 10-12 வரமிளகா எடுத்திருக்கேன். அதையும் சேர்ந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மிளகா கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் எள்ளு வந்து எடுத்து வச்சிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அதையும் சேர்த்துடலாம். எள்ளு போட்டு நல்லா வறுத்து செய்யுங்க, நல்லா வாசனையாக இருக்கும் புளியோதரை. கலர் நல்லா மாறி வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க வறுக்கிறதுக்கு. எனக்கு இப்போ அதை போட்டது தெரியுதான்னு தெரில, அது வந்து வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். அது வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க. இது வந்து துவையலுக்கு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பருப்பும் மிளகாவும். அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி, கொஞ்சம் பூண்டு, அதோட கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். உப்பு, அவ்வளோதான், வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா குறவரப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, கெட்டியாக அரைச்சிக்கோங்க துவையலுக்கு. அதான் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா துவையல் சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லாயிருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. புளியோதரைக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். மண், தூசிலாம் இருக்கும். இப்போ அந்த புளியோதரைக்கு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து ஆறி இருக்கும். அதை நம்ம போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இல்லை, குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்டா அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது புளி சாதத்துக்கு. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சா போதும், தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். புளியை ஒரு ஃபில்டர்ல வச்சுட்டு வடிகட்டி எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இருக்கட்டும். இப்போ கடாய் மாதிரி அதே கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட லைட்டாக ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், வெந்தயம் வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும்.
2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதோட தாளிக்கிறதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்தோம்னா அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது 3 ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி நல்லா அரைச்சி வரும்போது நல்ல வாசனையா இருக்கும். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். நல்லா மண் இல்லாமல் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றுங்க. தரத்தரன்னு நல்லா கொதிக்கும், மேலே தெரிச்சிடும். ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வத்தி வரும், அப்போதான் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சாதத்தில் போட்டு இந்த மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த புளி சேர்த்து செய்கிறதுல வெல்லம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் வச்சுருக்கிறேன். அது விசில் வந்து எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். சூடாக இருக்கும் போதே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சிட்டிங்கன்னா புளி சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இருக்கட்டும், நல்லா கொதிச்சுட்ருக்கு. செம்ம வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல எள்ளெல்லாம் வறுத்து போட்டு செஞ்சீங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும். கோயில் புளியோதரை மாதிரி பாருங்கள், நல்ல திக்காக வந்துடுச்சு. அவ்வளோதான். இது கூட இது சாமிக்கு செய்கிறதா இருந்தால், பிரசாதமாக செய்கிறதா இருந்தால் இப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு கொடுக்கலாம். நாம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 4 பல் கார்லிக் வந்து இடித்து போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிரசாதமாக செய்கிறதா இருந்தால் பூண்டு போட தேவையில்லை. லாஸ்ட்டாக பூண்டு இடித்து போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும். ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சாதத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் கொஞ்சம் ஆறிடுச்சு. சூடாக சேர்த்தா கூட ஒட்டாது. நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பரட்டி வச்சுருக்கிறனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்துடும். தேவையான காரத்துக்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் புளி சாதம். ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சனால என்னதான் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கிண்டி விட்டாலுமே ஒட்டவே ஒட்டாது, அழகாக வந்துடும். சூப்பராக குப்புவாக வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புளி சாதம். செம்ம வாசனையாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
துவையலும் ரெடி ஆயிடுச்சு, புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போ தேவைப்படுதோ எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். அந்த புளி சாதம் துவையலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் தொட்டுக்க வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் கிழங்குலாம் செய்யலை, கிழங்கு தான் செய்வேன் நான். இந்த துவையல் செஞ்சுருக்கிறேன். அப்பளம் வச்சுக்கோங்க. ஆம்லேட் போட்டு கூட வச்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.